ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் காளான் மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் காளான் 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு 1 கப் முட்டைக்கோஸ் 100 கிராம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கேன், 100 கிராம். இப்போ 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க ரொம்ப தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முட்டைக்கோஸ்லேயும் காளான்லேயும் கொஞ்சம் ஈரப்பதம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மெயினாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா போண்டா மாவு மதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம பொரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு திருப்பி விட்டுடலாம். நம்ம காளானையும் முட்டைக்கோசையும் கொஞ்சம் மொறுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுமாரி நான் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 1 கீறி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா 2 தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உள்ள 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை நம்ம மசாலாவோட சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச மஷ்ரூமையும் முட்டைக்கோசையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த டொமேட்டோ கெச்சப் மசாலா எல்லாமே நல்லா ஃப்ளேவர் இறங்கும். பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.